வெல்கம் வியூவர்ஸ். அது 2004 நபா கலிபோர்னியா. அது ஒரு ஹாலோவின் காலம். டைம் அப்ப கரெக்டா இரவு 11 மணி இருக்கும். 21 வயதான லாரன் மென்சா தூங்குறதுக்காக தன்னுடைய பெட்ரூமுக்கு போறாங்க. அதே ரூம்ல தான் அவங்களுடைய பெட் டாகும் தூங்கிட்டு இருந்துச்சு. அவங்க தூங்க ஆரம்பிச்சு டைம் இப்ப கரெக்டா இரவு 2 மணி இருக்கும். அப்போ பெட்ரூம்ல படுத்துட்டு இருந்த அந்த டாக் உரும ஆரம்பிக்குது. இதை கேட்ட லாரன் தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறாங்க. அவங்களுக்கும் ஏதோ சத்தம் வர்ற மாதிரி கேக்குது. அப்ப ஆக்சுவலா அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, தன்னுடைய ரூம்மேட் தான் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டோட வந்திருக்காங்க போல அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அதுக்கப்புறமா யாரோ சண்டை போடுற மாதிரி பயங்கரமா கத்துற சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெட்ரூம்ல இருந்து அவங்க எந்திரிச்சு வந்து பார்க்கும் பொழுது வீட்டுக்குள் இருக்கிற படிக்கட்டுல இருந்து யாரோ ஒரு அடையாளம் தெரியாத நபர் வேகமா கீழே இறங்கி ஓடி வந்து வீட்டுடைய முன்னாடி ஜன்னல் வழியா வெளியே குதிச்சு ஓடி போறத பாக்குறாங்க. ஆனா அந்த நபருடைய முகத்தை இவங்க பார்க்கல. சோ இப்ப இவங்க என்னாச்சு அப்படின்னு அந்த படிக்கட்டு வழியா வீட்டுக்கு மேல் இருக்கிற பெட்ரூம்ஸ்க்கு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க லாரனுடைய 2 ரூம்மேட்ஸுமே ரொம்பவே கொடூரமான முறையில ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்குறாங்க. கிரைம் சீன்ல கிடைச்ச ஒரு சின்ன எவிடன்ஸை வச்சு போலீஸ் எப்படி இந்த கேஸ்ல கில்லரை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல ரொம்ப முக்கியமா அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு யுக்தி என்ன அப்படின்னா, குற்றவாளியை அவங்க விசாரிக்கும் பொழுது சைக்காலஜிக்கலா பிரேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. சைக்காலஜி, மனித உளவியல் அப்படிங்கிறது தெரிஞ்சா உங்களுக்கு முன்னாடி நின்று பேசுற நபர் என்ன எண்ணத்துல பேசுறாரு, அவர் பொய் சொல்றாரா இல்ல உண்மை சொல்றாரா அப்படிங்கிறது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். புலன் உணர்ச்சிகள், குழந்தை உளவியல், டீனேஜ் உளவியல் அப்படின்னு பல விஷயங்களை இந்த மனித உளவியல் அப்படிங்கிற புக்ல சொல்லியிருக்காங்க. இது ஆடியோ ஃபார்மேட்ல கேட்கணும் அப்படின்னா குக்கி எஃப்எம்ல கேளுங்க. நான் இப்போ இந்த புக்கை தான் குக்கி எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, கண்டிப்பா கேட்டு பாருங்க. குக் எஃப்எம்ல இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ் இருக்கு. இப்ப மார்ச் 12 வரைக்குமே ஹோலி ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஹோலி 60 அப்படிங்கிற இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 60% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். பொதுவாக இந்த மாதிரி புக்ஸ் வாங்கணும் அப்படின்னாலே 300 ரூபாய்க்கு மேல வரும். ஆனா 39 ரூபாயில குக் எஃப்எம் நீங்க யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த குக் எஃப்எம் ஆப் உடைய டவுன்லோட் லிங்க் மற்றும் கூப்பன் கோட டிஸ்கிரிப்ஷன் பின்னோட கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. குக் எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. இப்ப மேல பெட்ரூம்ஸ்க்கு செக் பண்ண போன லாரன் தன்னுடைய ரூம்மேட்ஸ் இறந்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உடனடியா 911க்கு கால் பண்றாங்க. அப்படி கால் பண்ண சில நிமிடங்களையே போலீஸ் அங்க வந்துடுறாங்க. போலீஸ் அப்படி அங்க போய் பார்க்கும் பொழுது 26 வயதான ஆட்ரியன் மற்றும் 25 வயதான லெஸ்லி மசாரா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. லெஸ்லி அவங்களுடைய லோக்கல் ஏரியால பியூட்டி குவீனா இருந்திருக்காங்க. ஆட்ரியனோ ஒரு சிவில் என்ஜினியரா இருந்திருக்காங்க. இப்போ ஃபாரன்சிக் டீம் அந்த வீட்டுக்குள்ள வந்து கிரைம் சீன்ல இருந்த எல்லா எவிடன்ஸையுமே கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் வீடு முழுக்கவே பல இடங்கள்ல ரத்த கரைகள் இருக்கிறத பாக்குறாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கில்லர் முதல்ல லெஸ்லியுடைய பெட்ரூம்க்கு போயிருக்கான். அங்க அவங்கள அட்டாக் பண்ணும் பொழுது அந்த சத்தத்தை கேட்டு பக்கத்து பெட்ரூம்ல தூங்கிட்டு இருந்த ஆட்ரியன் எந்திரிச்சு லைட்டை போட்டிருக்காங்க. சோ கில்லர் இப்ப ரெண்டாவதா ஆட்ரியனுடைய ரூமுக்கு போய் அட்டாக் பண்ணிருக்கான். ஆக்சுவலா ஆட்ரியன் போட்டிருந்த ரீடிங் கிளாஸ் 2 கட் பண்ணப்பட்டிருந்துச்சு. விச் மீன்ஸ் அத அவங்க கையில வச்சிட்டு இருக்கும் பொழுதோ அல்லது அத அவங்க முகத்துல போட்டுட்டு இருக்கும் பொழுதோ கில்லர் பயங்கரமா அட்டாக் பண்ணதுல அப்படி கட் ஆயிருக்கணும். அதே போல ஆட்ரியனும் ரொம்பவே எதிர்த்து போராடி இருக்கணும்.
இப்போ வீட்டுடைய ஃப்ரண்ட் விண்டோ வழியா கில்லர் தப்பிச்சு போனா இல்லையா, அந்த விண்டோல பிளட் மார்க்ஸ் இருந்திருக்கு. மேலும் அங்க கிரைம் சீன்ல மொத்தம் 3 சிகரெட் பட்ஸும் கண்டுபிடிக்கப்படுது. அதாவது சிகரெட் ஃபுல்லா குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா கீழே போடுவாங்க இல்லையா, அது 3ல வீட்டுக்கு முன்னாடி 2 சிகரெட் பட்ஸ் மற்றும் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பேக் யார்ட்ல ஒரு சிகரெட் பட்ஸ் இருந்திருக்கு. ஃபாரன்சிக் டீமுக்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு எவிடன்ஸ். ஏன் அப்படின்னா சிகரெட் பட்ஸ் ஒரு ரிச் சோர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். மேலும் கில்லர் தப்பிச்சு போன வீட்டுடைய ஃப்ரண்ட் விண்டோ கிட்ட கைகளை கட்ட பயன்படுத்தக்கூடிய ஜிப்லாக் டைஸ் மொத்தமா அங்க கீழே கிடந்திருக்கு. ஸோ கில்லர் அந்த வீட்டுக்குள்ள வரும் பொழுதே ஒரு பிளானோட தான் வந்திருக்கிறான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. வீட்டுக்குள்ள பெட்ரூம் உடைய வால்ஸ்ல தெரிச்சிருந்த பிளட் சாம்பிள்ஸ் அப்படின்னு மொத்தம் 72 பீசஸ் ஆஃப் எவிடன்ஸ் ஃபாரன்சிக் டெஸ்ட் பண்றதுக்காக எடுத்துட்டு போகப்படுது. மேலும் இந்த மாதிரி ஒரு கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த கம்யூனிட்டி முழுவதுமே பரவ ஆரம்பிக்குது. அங்க இருக்கிற எல்லாருமே இது ஒரு சீரியல் கில்லருடைய வேலையா இருக்குமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க. கொலை நடந்த அந்த டைம்ல அதே வீட்ல இருந்து கில்லரை பார்த்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இறந்து கிடக்கிறத பார்த்து போலீஸ்க்கு கால் பண்ண லாரன் போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இதை யாரு பண்ணிருப்பாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியல. வீட்ல இருந்த எந்த ஒரு பொருளுமே காணாம போகல. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லெஸ்லி மற்றும் ஆட்ரியனுக்கு இந்த மாதிரி எந்த ஒரு எதிரியுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரன்சிக் டீம் முதல்ல அந்த கில்லர் லெஸ்லியை தான் அட்டாக் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு வேளை வீட்டுக்குள் இருந்த படிக்கட்டுக்கு பக்கத்திலேயே அவங்களுடைய ரூம் இருந்ததால முதல்ல அவன் லெஸ்லி அட்டாக் பண்ணானா இல்ல லெஸ்லி தான் அவனுடைய டார்கெட்டா அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியல. ஆக்சுவலா போலீஸ் இதை எதை வச்சு சொன்னாங்க அப்படின்னா, லெஸ்லி பெட்ல இருக்கும் பொழுதே குத்தப்பட்டு இறந்திருக்காங்க. போலீஸ் போய் பார்க்கும் பொழுதும் பெட்ல தான் இறந்து கிடந்திருக்காங்க. ஸோ அவங்க தூக்கத்துல இருக்கும் பொழுதே அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. லெஸ்லியுடைய பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுடைய அப்பா இவங்களை நிறைய அபியூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறமா அவங்க பிரேக்கப் பண்ணிட்டு கலிபோர்னியா வந்திருக்காங்க. ஆனா அப்படி மூவ் ஆகி வந்ததுக்கு அப்புறமாவும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுடைய அப்பா தொடர்ந்து கால் பண்ணிட்டே இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, சம்பவம் நடந்த கொலை நடந்த அந்த நாள் கூட பல முறை அவர் லெஸ்லிக்கு கால் பண்ணியிருக்காரு. ஆனா போலீஸ் அவங்களை விசாரிச்சு பார்க்கும் பொழுது அன்றைய நாள் லெஸ்லியுடைய பாய் ஃப்ரெண்டும் சரி அந்த பாய் ஃப்ரெண்டுடைய அப்பாவும் சரி 2 பேருமே வேற ஒரு இடத்துல இருந்ததுக்கான அலபை இருந்திருக்கு. 2 பேருமே 1000 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கிற சவுத் கரோலினால இருந்திருக்காங்க. போலீஸ் இதை கிராஸ் செக் பண்ணி பார்க்கிறாங்க. ஆனா அவங்கள பார்த்ததா விட்னஸஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்ப அடுத்த சஸ்பெக்ட் யாரு அப்படின்னா, சம்பவம் நடந்த அந்த நாள் அந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்த ஒரு ஒர்க்கர். ஆனா போலீஸ் அந்த ஒர்க்கர் கிட்ட விசாரிச்சு பார்க்கும் பொழுது அந்த ஒர்க்கரும் கொலை நடந்த டைம்ல வேற ஒரு இடத்துல இருந்ததற்கான அளவை வச்சிருந்திருக்காரு. சோ இறந்த பெண்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ், கோ ஒர்க்கர்ஸ் அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையுமே இதே மாதிரி தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட சஸ்பெக்ட்ஸ் கிட்ட போலீஸ் விசாரிச்சு முடிக்கிறாங்க. ஆனா அதுல யாருமே கன்ஃபார்ம் பண்ற மாதிரி இல்ல. அப்பதான் இந்த கேஸ்ல ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. கிரைம் சீன்ல கிடைச்ச பிளட் சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அதுல வீட்டுடைய ஃப்ரண்ட் விண்டோ வழியா கில்லர் தப்பிச்சு போனா இல்லையா, அங்கிருந்த பிளட் சாம்பிள்ஸ் விக்டிமுடையது கிடையாது. அது ஒரு மேலுடையது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. which means அது கில்லருடைய பிளட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது. ஆட்ரீனை கொலை பண்ணும் பொழுது அவங்க எதிர்த்து சண்டை போட்டதுல இல்ல அப்படின்னா கத்தி ஸ்லிப் ஆகி கில்லருக்கு காயம் ஏற்பட்டிருக்கணும் அப்படின்னு இன்வெஸ்டிகேட்டர்ஸ் நினைச்சாங்க. அது மட்டும் இல்ல, கில்லர் வலது கை பழக்கம் கொண்டவனா இருக்கணும். அவனுடைய வலது கையில தான் கத்தி இருந்திருக்கணும். பிகாஸ் அவன் ஸ்டெப்ஸ்ல இறங்கி கீழே ஓடி வரும் பொழுது ஸ்டெப்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டெப்ஸ் உடைய வால்ஸ்ல அவனுடைய வலது கையை வச்சு இறங்கியிருக்கான். அப்பதான் அவனுடைய வலது கையில் இருந்த ரத்தம் அந்த வால்ஸ்ல பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிரைம் சீன்ல கிடைச்ச அந்த 3 சிகரெட் பட்ஸ் மேல அவங்களுடைய கவனத்தை திருப்புறாங்க. அந்த சிகரெட் பட்ஸ்ல இருந்து டிஎன்ஏ எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது வீட்டுக்குள்ள படிக்கட்டுல கிடைச்ச பிளட் சாம்பிள்ஸ் இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ கூட அப்படியே மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்ல, வீட்டுடைய விண்டோ பக்கத்துல ஒரு ஜிப்லாக் டைஸ் கிடைச்சது இல்லையா, அதுல இருக்கிற ரப்பர்ல ஸ்கின் செல்ஸ் இருந்திருக்கு. அந்த ஸ்கின் செல்ஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட டிஎன்ஏ கூடயும் அப்படியே மேட்ச் ஆயிருக்கு. இப்ப போலீஸ் இந்த டிஎன்ஏ ப்ரொஃபைல அவங்களுடைய நேஷனல் டிஎன்ஏ டேட்டா பேஸ்ல அப்லோட் பண்றாங்க. அதுல ஏற்கனவே இந்த மாதிரி குற்றம் செஞ்சு ஜெயிலுக்கு போய் ரிலீஸ் ஆனவங்க இல்ல ஜெயில் இருக்கிறவங்களுடைய 40 லட்சம் டிஎன்ஏ ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். அதுல ஏதாவது ஒண்ணு கூட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கறாங்க. ஆனா எது கூடயுமே மேட்ச் ஆகல.
ஸோ இப்போ போலீஸ்க்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. அப்பதான் மறுபடியுமே அந்த சிகரெட் பட்ஸை பார்க்குறாங்க. ஆனா இந்த முறை வேற ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க. அந்த சிகரெட் பட்ஸ் உடைய எண்ட்ல ஒரு சிம்பிள் இருந்திருக்கு, ஒரு லோகோ இருந்திருக்கு. அதாவது அது அந்த சிகரெட் உடைய பிராண்டுடைய லோகோ. ஸோ அந்த சிம்பிளை வச்சு அது என்ன பிராண்ட் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அது கேமல் டர்க்கிஷ் கோல்டு அப்படிங்கிற ஒரு பிராண்டுடையது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஆக்சுவலா இது ஒரு புது பிராண்ட், இப்பதான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறதும் தெரிய வருது. அப்பதான் போலீஸ் உயிர் பிழைச்ச லாரன் கிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச சிகரெட் குடிக்கக்கூடிய நபர்கள் யார் யார் அப்படின்னு ஒருத்தர் விடாம எல்லாருடைய பேரையுமே ஒரு லிஸ்டா எங்க கிட்ட தாங்க அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் அதுல ஒருத்தன் தான் அந்த கில்லர் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியும். போலீஸ்க்கு கிடைச்ச டிஎன்ஏல இருந்து நியூ ஃபாரன்சிக் டெக்னாலஜி மூலமா கில்லருடைய உடல் பாகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுல கில்லருக்கு பிளாண்ட் ஹேர் இருக்கும் அப்படின்னும் மற்றும் கில்லருடைய ஐ கலர் ப்ளூ ஆர் கிரீனா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போலீஸ் இப்போ வரைக்குமே இந்த கேஸ்ல கிடைச்ச எல்லா எவிடன்ஸையுமே சேர்த்து அவங்க இந்த கேஸ்ல எவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, கில்லரை எவ்வளவு தூரம் நெருங்கி இருக்காங்க அப்படிங்கறத பிரஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இதன் மூலமா அந்த கம்யூனிட்டியில இருக்கிற யாராவது கில்லரை அடையாளம் கண்டுபிடிச்சு தங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. ஆனா இத கில்லர் கொலை நடந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அவனுடைய வீட்டுல உட்கார்ந்துட்டு இது எல்லாத்தையுமே டிவியில பார்த்துட்டு இருந்தான். நான் யூஸ் பண்ண சிகரெட்ஸ்ல இருந்து தன்னுடைய தலைமுடி, தன்னுடைய கண்ணுடைய கலர் என்ன அப்படிங்கறது வரைக்குமே அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, தன்னை நெருங்கிட்டாங்க அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிறான். போலீஸ் உயிர் பிழைச்ச லாரன் கிட்ட உங்களுக்கு இந்த பிராண்டை ஸ்மோக் பண்ற யாராவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப அவங்களும் எஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு. அது 25 வயதான எரிக் கப்பல், அவரு இறந்து போன ஒரு விக்டிமுடைய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதுல ட்விஸ்டே என்ன அப்படின்னா போலீஸ் அவனை கண்டுபிடிச்சு விசாரிச்சு அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே போலீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுல தான் எரிக் பேசுறேன் அப்படின்னும் தான் சில விஷயங்களை கன்ஃபஸ் பண்ணணும் அப்படின்னும் அவனே போலீஸ் கிட்ட வந்து சரண்டர் ஆகி நான் தான் 2 பேரை கொலை பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கான். போலீஸ் கிட்ட தனக்கு ஆட்ரியனை தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா போலீஸ் இவன் சொல்றது உண்மைதானா அப்படிங்கறத கிராஸ் செக் பண்றதுக்காக மீடியால ரிலீஸ் ஆகாத கிரைம் சீன்ல இருந்த பல விஷயங்களை எரிக் கிட்ட கேக்குறாங்க. அப்போ அவன் சொன்னது எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம கிரைம் சீன்ல இருந்த பிளட் சாம்பிள் இருந்த டிஎன்ஏவும் அந்த சிகரெட்ல இருந்து எடுத்த டிஎன்ஏவும் எரிக் கூட மேட்ச் ஆகுது. இப்போ இது எல்லாத்தையுமே கன்ஃபஸ் பண்ணாம எதுக்காக அவன் கொலை பண்ணான், மோட்டிவ் ஆஃப் மர்டர் என்ன அப்படிங்கறத மட்டும் தான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். எரிக் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவன் மேல 2 கொலைகளுக்கான சார்ஜஸ் போடப்படுது. அப்பதான் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்ட ஒரு வழியா தான் எதுக்காக கொலை பண்ண அப்படிங்கறத கன்ஃபஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எரிக்கு லில்லி அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகிறதுக்காக என்கேஜ்மெண்ட் ஆகி இருந்துச்சு. ஆனா லில்லியுடைய ஃப்ரெண்டான கொலை செய்யப்பட்ட ஆட்ரியன் எதுக்காக போய் இவனை கல்யாணம் பண்ணிக்கிற, உனக்கு வேற நல்ல பையன் கிடைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி லில்லியுடைய மனசை கலைச்சிருக்காங்க. சோ லில்லியும் எரிக் கூட நடந்த என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணி பிரேக்கப் பண்ணிருக்காங்க. அதன் பிறகு கொலை நடந்த அந்த நாள் லில்லி இருந்த ஒரு பார்ட்டிக்கு எரிக் போயிருந்திருக்காரு. லில்லி கிட்ட பேச முயற்சி பண்ணிருக்காரு. ஆனா லில்லியோ எரிக்க அந்த பார்ட்டியில் இருக்கிற எல்லாருக்கு முன்னாடியுமே அவமானப்படுத்தி வெளியே அனுப்பியிருக்காங்க. வீட்டுக்கு வந்த எரிக் ஃபுல்லா குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். அன்னைக்கு பார்ட்டியில நடந்ததை நினைச்சு பயங்கரமா கோவப்பட ஆரம்பிச்சிருக்கான். அப்பதான் இது எல்லாத்துக்குமே காரணம் ஆட்ரியன் தான், சோ அவளை பழி வாங்கணும், அவளை கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றான். அப்பதான் ஆட்ரியன் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட தங்கி இருக்கிற அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சிகரெட் குடிச்சிட்டே பிளான் போட்டிருக்கான். அதன் பிறகு கத்திய வச்சு வீட்டுடைய ஃப்ரண்ட் விண்டோ வழியா உள்ள போயிருக்கான். அப்பதான் அவன் வாங்கி வச்சிருந்த ஜிப் டைஸ் அந்த ஃப்ரண்ட் விண்டோ கிட்ட அவனுக்கே தெரியாம கீழே விழுந்திருக்கு அவனுடைய டிஎன்ஏவோட. உள்ள குதிச்சு அவனுக்கு கீழே ஒரு ரூம் இருக்கிறது தெரியாம, அதுல ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறது தெரியாம வீட்டுக்குள் இருந்த படிக்கட்டு வழியா மேலே ஏறி போயிருக்கான். அங்க இருட்டுல போன உடனே படிக்கட்டுக்கு பக்கத்தில் இருந்தது லெஸ்லியுடைய ரூம். ஆனா அது யாரு அப்படின்னே தெரியாம லெஸ்லி தூங்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்கள குத்தி கொலை பண்ணிருக்கான். இப்ப பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பெட்ரூமுக்கு போயிருக்கான். அங்கதான் இவன் தேடி வந்த ஆட்ரியன் இருந்திருக்காங்க. ஆல்ரெடி ஏதோ ஒரு சத்தம் கேட்டு எந்திரிச்சவங்க இவனை எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க. அப்பதான் இவனுடைய கையிலையும் காயம் ஏற்பட்டிருக்கு.
ஆட்ரியனை எப்படியோ குத்தி கொலை பண்ணிட்டு தன்னுடைய கையில காயமானது தெரியாம படிக்கட்டுல இறங்கி வரும் பொழுது அங்க மற்றும் படிக்கட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கிற செவுத்துல கைய வச்சுட்டு அங்க ஆல்சோ விண்டோல கைய வச்சதுல அங்க அப்படின்னு இத்தனை இடங்கள்ல அவனுக்கே தெரியாம அவனுடைய ரத்த கரைகளை விட்டுட்டு போயிருக்கான். அவன் அப்படி கரெக்டா அந்த ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்கி ஓடி வரும் பொழுதுதான் கீழே பெட்ரூம்ல படுத்துட்டு இருந்த லாரன் ஏதோ சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்திருக்காங்க. ஒருவேளை அவனுக்கு கீழே ஒரு ரூம் இருக்கிறது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இப்ப லாரனும் உயிரோடு இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப அந்த கொலைகளை பண்ணிட்டு தப்பிச்சு போனவன் அடுத்த நாள் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்திருக்கான். ஆனா இந்த கேஸ்ல போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு ரொம்பவே க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்பதான் டிவில போலீஸ் கொடுத்த பிரஸ் மீட்டை பார்த்துட்டு போலீஸ் கண்டிப்பா தன்னை பிடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவன் கிட்ட இருந்த ஆப்ஷன்ஸ் 2 தான். ஒன்னு அவனே இறந்து போறது, இன்னொன்னு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகிறது. சோ அவன் சூஸ் பண்ணது 2வது, போலீஸ் கிட்ட வந்து சரண்டர் ஆகியிருக்கான். SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கோபத்தில் எடுக்கிற முடிவுகள், சந்தோஷத்தில் எடுக்கிற முடிவுகள், வருத்தத்தில் எடுக்கிற முடிவுகள் அப்படின்னு எக்ஸ்ட்ரீமான எமோஷன்ல எந்த முடிவு எடுத்தாலுமே கண்டிப்பா அது கரெக்டா இருக்காது அப்படிங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.